தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள உலமாக்களுக்கு ஓய்வூதியம் 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மஹல்லா ஜமாத்தின் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் சுவாமிமலையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இஸ்லாமிய மக்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் உலகத்திற்கே தெரியும் என்று குறிப்பிட்டார். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்று கூறிய அவர், திமுக தான் சிறுபான்மை மக்களை காக்கும் அரண் என்றார். இம்மாநாட்டில் 5 புதிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு இனி 5000 ரூபாய் ஓய்வூதியமாக, 2500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூடுதலாக ஒரு வக்ஃப் தீர்ப்பாயம் அமைக்கப்படும். கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்கள் இல்லாத இடங்களில் மாநகராட்சிகளால் அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும். அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இருக்கக்கூடிய 10 உருதுமொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். தமிழ்நாடு அமைதியாக இருப்பது சிலரின் கண்களை உறுத்துவதாக குறிப்பிட்ட அவர், தங்களின் ஈடி, ஐடி உள்ளிட்டவற்றை வைத்து மிரட்டி அடிமைகளை கூட்டணியில் சேர்த்திருப்பதாக விமர்சித்துள்ளார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடர்வதாகவும், அவரது துரோகங்கள் சீன பெருஞ்சுவரை விட நீளமானது என்றும் கூறினார். முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கார். அவர் பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான், 2 தான். ஒன்று காலில் விழுறது, இன்னொன்று கால்கள் வாரி விடுறது. இப்படியெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு தங்களுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாத சட்டங்களுக்கு ஆதரவு அளித்தோம்னு பச்சை பொய்யை பேசினார். இப்போ ஒரே மேடையில் இருக்கிற மக்கள் விரோத கூட்டணியை ஒட்டுமொத்தமாக விரட்டக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு, மறந்துடாதீங்க. 2026 தேர்தல் களம் NDA விசஸ் தமிழ்நாடு என்று கூறிய அவர், மக்கள் விரோத கூட்டணியை ஒட்டுமொத்தமாக விரட்டும் கடமை நமக்கு உண்டு. அதற்கான வலிமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருப்பதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.